அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் சென்னை கோட்டூர்புரத்தைச் சேர்ந்த ஞானசேகரன் என்பவர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த விவகாரம் தமிழ்நாட்டையே உலுக்கியிருக்கும் நிலையில் ஞானசேகரனை குண்டர் தடுப்பு சட்டத்தில் சிறையில் அடைக்க நடவடிக்கை எடுத்து வருகிறது காவல்துறை. இந்த நிலையில் சம்பவம் குறித்து விசாரிக்க உயர்நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட 3 பெண் IPS அதிகாரிகள் கொண்ட சிறப்பு புலனாய்வு குழு அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு சென்று விசாரணை நடத்தியும் சம்பவம் நடந்த இடம் மற்றும் CCTV இருக்கக்கூடிய இடங்கள் என அனைத்தையும் ஆய்வு செய்து விவரங்களை சேகரித்துள்ளது. இதற்கிடையே கைது செய்யப்பட்ட ஞானசேகரனிடம் காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் வெளியான பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன. சென்னையில் பூட்டி கிடக்கும் வீடுகளை நோட்டமிட்டு ஜீப்பில் சென்று கொள்ளையடிப்பதை வாடிக்கையாக கொண்டிருந்த ஞானசேகரன் சில சமயங்களில் அங்கிருக்கும் பெண்களை மிரட்டி பாலியல் சீண்டலில் ஈடுபட்டு அதை வீடியோவாக எடுத்திருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அமைந்தகரை, பள்ளிக்கரணை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் கொள்ளையடித்ததாக ஞானசேகரன் மீது வழக்குகள் நிலுவையில் இருக்கும் நிலையில் அது பற்றி விசாரித்த போது மேலும் பல அதிர்ச்சி தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. கடந்த சில மாதங்களாக சென்னையில் கைவரிசை காட்டாமல் அடக்கி வாசித்த ஞானசேகரன் பள்ளிக்கரணை பகுதியில் பூட்டி இருக்கும் வீடுகளை நோட்டமிட்டு கொள்ளையடித்து வந்ததும் அது தொடர்பான CCTV காட்சிகளை வைத்து ஞானசேகரனை பள்ளிக்கரணை போலீசார் தேடி வந்ததும் தெரிய வந்திருக்கிறது. இந்த நிலையில்தான் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த விவகாரத்தில் ஞானசேகரன் கைது செய்யப்பட்டிருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. மேலும் ஞானசேகரன் பயன்படுத்தி வந்த 2 செல்போன்களை பறிமுதல் செய்த காவல்துறையினர் அதனை சைபர் ஆய்வகத்தில் கொடுத்து அதில் இருந்து ஆபாச வீடியோக்களை ரெக்கவரி செய்திருப்பதாகவும் அதில் உள்ள வாட்ஸ்அப் உரையாடல்களை ஆய்வு செய்து வருவதாகவும் கூறப்படுகிறது. ஞானசேகரன் கைது விவகாரத்தில் யார் அந்த சார் என்ற கேள்வி அரசியல் கட்சியினரிடம் பரபரப்பாக பேசப்பட்டு வரும் நிலையில் அவரது செல்போனை ஆய்வு செய்தால் சந்தேகங்களுக்கு தீர்வு காணப்படும் என்ற அடிப்படையில் கடந்த 6 மாத கால கால் ஹிஸ்டரியை போலீசார் சேகரித்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் ஞானசேகரன் செல்போனில் எடுக்கப்பட்ட ஆபாச வீடியோக்கள் மற்ற நபர்களுக்கு ஃபார்வர்ட் செய்யப்பட்டதா என்பது பற்றியும் விசாரணை நடத்தப்படுவதாக கூறப்படுகிறது. மேலும் ஞானசேகரன் கொள்ளையடித்த பணத்தில் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே தண்டரைப்பேட்டை பகுதியில் பண்ணை வீடு வாங்கியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கும் நிலையில் அது குறித்தும் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். மொத்தத்தில் சிறையில் உள்ள ஞானசேகரனை காவலில் எடுத்து விசாரித்தால்தான் அது குறித்த முழுமையான தகவல்கள் வெளிவரும் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.